ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உதயாநிதி சதானந்தத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மன்னிக்கணும், அவங்க அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய நெத்தியில் இருக்கிற குங்குமத்தை அழிச்சிட்டு, நான் இது யாரையும் புண்படுத்தணும்னு பேச ஒரு சிலுவையை மாட்டிட்டு பேச சொல்லுவாங்க சனாதனத்தை பற்றி. என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், உங்களுடைய மார்க்கம் நீங்கள் வழிபடுறது தான். ஏன்னா அவங்கவுங்களுடைய வழிபாட்டு விஷயத்தை நம்ம தலையிடக்கூடாது, சட்டசபையில் அது பேசக்கூடாது. கோயிலுக்குள்ளே அரசியல் வேண்டாம், சட்டசபைக்குள்ளே ஆன்மீகம் வேண்டாம். சபாநாயகர் பேசுறதே தப்பு தான் நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம்னா, ஜாதி மதம் அதை ஒழிக்கணும்னு சொல்கிறோன்னா 70 ஆண்டு காலமாக என்னடா கீழ்ச்சிங்க. இன்றைக்கி அந்த பிரிவினை ஏற்படுத்தினதே முத்துவேல் கருணாநிதி தான். பிரிவினை மக்கள் ஏற்படுத்தலை சார், பிரிவினை இஸ்லாமியர்கள் ஏற்படுத்தலை சார், பிரிவினை கிறிஸ்துவர்கள் ஏற்படுத்தலை சார், பிரிவினை ஏற்படுத்தினது அரசியல்வாதிகள் சார். இது வரைக்கும் அரசியல் வரலாறுல இல்லாமல் எல்லா மசூதிகளுக்கும் ஒரு நோட்டீஸ் சர்வ் ஆயிடுச்சு. நீ உனக்கு சர்க்குலர் பாஸ். அந்த சர்க்குலரில் என்ன சொன்னாங்க தெரியுமா, இனி ஜமாத் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு சாதகமாக நடந்துக்காது. உங்கள் தொகுதிக்கு எந்த எம்எல்ஏ வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீருமோ நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்கலாம். இதை போட்டாங்க சார் ஃப்ரைடே அன்னைக்கு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் முகமது அதுல்லா வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். சார், இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுக அது எப்படி அது திருப்பி ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்தாலும் கூட அந்த சனாதனம் ஒழிப்புன்ற வார்த்தை யூஸ் பண்ணால் மிகப்பெரிய தோல்விக்கே கொண்டு போய் நிற்க வைக்கப்பட்டது. ஆனால் திருப்பி அன்றைக்கி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருப்பி நான் சனாதனை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல்வேறு தரப்பினர் அதை பற்றி பேசியிருக்காங்க. இஸ்லாமியப்பும் கூட அதை பற்றி பேசியிருக்காங்க. முஸ்தபான்றவன் கூட அதை பற்றி சொல்லியிருக்காரு, நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்ட்டு. இந்த சனாதனம் என்பது வேறு, இந்த தெய்வ வழிபாடு என்பது வேறு அப்படின்னு இவங்க பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனாதனத்தை ஒழிக்க வந்தவங்களே இன்றைக்கி அந்த ஆட்சியை ஒழிச்சிட்டாங்க. இன்றைக்கி 200 தொகுதி ஜெயிப்பேன்னு சொன்னவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போனால் 60 சீட்டு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதோட ஒரு பேரிடி தேவையா? ஒன்று, இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வழக்கு இருந்தது, ஆனால் என்னால் அங்கெல்லாம் ஓடி அட்டன் பண்ண முடியல. எல்லா ஒத்துமுட்டை கேஸும் தமிழ்நாட்டில் கொண்டு இது பண்ணுங்கன்னு சொல்லி உதயாநிதி வச்சார். நான் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், சனாதனத்து மேலே கையை வச்சவன் கெட்டான். உதயாநிதி சதானந்தத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மன்னிக்கணும், அவங்க அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய நெத்தியில் இருக்கிற குங்குமத்தை அழிச்சிட்டு, நான் இது யாரையும் புண்படுத்தணும்னு பேசல, ஒரு சிலுவையை மாட்டிக்கிட்டு பேச சொல்லுங்கள் சனாதனத்தை பற்றி. ஏன்னா அந்த அருகதை அவருக்கு கிடையாது. இன்றைக்கி சட்டசபையில் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா இதுலேருந்தே தெரிஞ்சிங்க அவருக்கு அரசியல் ஞானமே கிடையாது. இன்றைக்கி அவரெல்லாம் கட்சி தோத்துது. இது ஸ்டாலின் எப்போ புரிஞ்சுப்பாருன்னு தெரியல. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க சிலர் முஸ்லீம் அமைப்புகள் சேர்ந்த முஸ்தபான்னு ஒருத்தர் பேசினாருன்னு சொல்கிறாங்களே. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னோன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுறாங்கன்னா குரானை பற்றி பேசுனாங்கன்னா அந்த இடத்துல சமத்துவம். ஒரு கிறிஸ்டின் பைபிளில் இருக்கிற ஒரு வாசகம் பேசினா அது பார்த்தா சனாதனம். ஆனால் இதே ஒரு ஹிந்து அந்த இடத்துல பகவத்கீதையிலேருந்து ஒரு வரியை பேசிட்டாங்கன்னா பார்ப்போம்னா அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு மதவாதம். ஏன்னா இப்போ நீங்கள் சபாநாயகரே பார்த்தீங்கன்னாலே அவர் பைபிளில் இருக்கிற வாசகங்களை படித்து தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாருன்னு குற்றச்சாட்டு வர இருக்குது சார். அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் இன்றைக்கி உங்களுடைய சேனலில் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், உங்களுடைய மார்க்கம் நீங்கள் வழிபடுறது தான். ஏன்னா அவங்கவுங்களுடைய வழிபாட்டு விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது, சட்டசபையில் அது பேசக்கூடாது. கோயிலுக்குள்ளே அரசியல் வேண்டாம், சட்டசபைக்குள்ளே ஆன்மீகம் வேண்டாம். சபாநாயகர் பேசுறதே தப்பு தான் நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். ஏன்னா ஒரு அரசியல்வாதின்னு சொல்கிறது எல்லா மதத்துக்கும் பொதுவானவன். அது எப்போ உணர்னா மட்டும்தான் சார் இது பண்ண முடியும். ஓட்டு கேட்கறதுக்கு முஸ்தபா மதுரை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தார். இதே முஸ்தபா அந்த இடத்துல போய் சனாதனத்தை ஒழிச்சிருவேன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி முஸ்தபா வந்திருப்பாரா? அதிர்ஷ்டத்தில் தான் அவர் ஜெயிச்சார். விஜய்ன்னு சொல்கிற ஒரு அந்த முகபை தான் எல்லாரையும் ஜெயிக்க வச்சிருக்குது. அவர் மேலே விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், புதுசாக கவர்மெண்ட்டு, புதுசாக ஒரு எம்எல்ஏ. இப்போ என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னென்னா அவர் இதற்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். வாய் தவறியும் வந்திருக்கலாம்,
சும்மா அரசியலுக்காக வந்து இன்றைக்கி அதை முஸ்தபா பேசுறதால இனி பரபரப்பாக பேசி அவரை ஒழிக்கணும்லாம் சொல்ல, ஒழிக்க வேண்டிய ஆளை ஒழிச்சாச்சு, தமிழ்நாட்டிலே துரத்தி அடிச்சாச்சு. இன்றைக்கி அந்த உதயாநிதி ஸ்டாலின் மேலே என்ன நடவடிக்கைன்னு தான் நான் வந்து கேட்பேன். முஸ்தபா அவர்கள் வந்து ஒன்றே ஒன்று சொன்னோன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து சனாதனத்துக்கு எதிராக வந்து பேசலை. அந்த நேரத்தில் அந்த ஸ்பீடில் வந்து அவர் என்ன வளர்னாருன்னு வந்து எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு வந்து கூடிய சீக்கிரம் வந்து அவர் மக்கள் மத்தியில் வந்து அவர் வருத்தத்தை தெரிவிப்பார் தான் நான் நம்புகிறேன். சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குரானை பற்றி பேசலாம், பிரச்சனை இருக்காது. பைபிளில் இருக்கக்கூடிய வாசகங்களை பற்றி பேசலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்து மதத்தை பற்றி பேசலாம். அன்றைக்கே பாருங்களேன், இப்போ சபாநாயகர் வந்து பைபிளில் இருக்கிற வாசகங்களை பற்றி பேசுகிறார், யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அதே ஒருவேளை அதே சபாநாயகர் திருவாசகத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னு வைங்களேன், உடனே வந்து அனைத்து உறுப்பினர்களும் வந்து 234 பேர், சாரி பிஜேபி விட்டுருங்க, 233 பேரும் வந்து இது ஒரு சனாதன நிகழ்ச்சி, நீ ஏன் வந்து திருவாசகம் பேசுகிறீங்க அப்படின்னு சபாநாயகர் எதிர்ப்பாகவே திரும்பியிருப்பாங்க. ஆனால் ஒரு குரான் மீதோ ஒரு பைபிள் மீதோ யாருமே கம்யூனிஸ்டோ மனிதநேய மக்கள் கட்சியோ போன்றவர்கள் காட்டாத வெறுப்பு இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் எதிர்ப்பு காட்டுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு நான் ஒரு சிம்பிள் விளக்கம். நேற்று உதயாநிதி ஸ்டாலின் வந்து போட்ட படித்து காட்டலாமா? சொல்லுங்கள் சார். அவர் வந்து சொன்னது சனாதனத்தை ஒழிக்கப்பட வேணும்னு சொன்னால் யாரும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கோயிலுக்கு மட்டும் இல்லை, சொசைட்டியில் எல்லோருமே வந்து ஈக்குவல் உரிமை ஒன்றுனா நான் கேட்குறேன். இன்றைக்கி உங்களுக்கு தவறாக நினைக்க வேணாம், இன்றைக்கி வந்து முஸ்லீம் அந்த இதில் கூட பரவுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் போனால் விஐபி தரிசனம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈக்குவல் சொசைட்டியில் சொன்ன நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து முன்னாடி போய் நிற்கிறீங்களே, அப்போ நீ ஈக்குவல் சொல்கிறவன் அந்த க்யூவில் தானே வந்து நிற்கணும். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, ஜாதி மதம் அதை ஒழிக்கணும்னு சொல்கிறேன்னா 70 ஆண்டு காலமாக என்னடா கீழ்ச்சிங்க. இன்றைக்கி அந்த பிரிவினை ஏற்படுத்தினதே முத்துவேல் கருணாநிதி தான். பிரிவினை மக்கள் ஏற்படுத்தலை சார், பிரிவினை வந்து இஸ்லாமியர்கள் ஏற்படுத்தலை சார், பிரிவினை கிறிஸ்துவர்கள் ஏற்படுத்தலை சார், பிரிவினை ஏற்படுத்தினது அரசியல்வாதிகள் சார். அவங்களுடைய சுயலாபத்துக்காக வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வந்து முத்துவேல் கருணாநிதி, அதான் இவங்க என்ன சொல்கிறது பரம்பரை இதுவாக அவர் வந்து இன்றைக்கி டாஸ்மார்க்கை உள்ளே கொண்டு வந்ததும் அவர் தான். இன்றைக்கி வந்து ஒரு ஜாதியை வந்து கொண்டு வந்து இவருடைய ஆதாயத்துக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தினா சார், இது நான் சொல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே வந்து மக்கள் மேலே வந்து குற்றம் சாட்டுறதோ ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்து மேலே குற்றம் சாட்டுறதோ தவறு சார். நான் அதுக்கு முஸ்தபா பேசுனதுக்கு வந்து சரின்னு சொல்ல வரல, யாராக இருந்தாலும் சார். நான் என்ன சொல்கிறேன், ஆன்மீகத்தை அதை தான் சொல்கிறேன். பொதுவெளியில் நான் வந்து இப்போ நான் வந்து மசூதிக்குள்ளே வந்து என்னுடைய பயனை வச்சுக்கலாம், நீ கோயிலுக்குள்ளே வச்சுக்கலாம், சர்ச்சுக்குள்ளே வச்சுக்கலாம், பொதுவெளியில் வைக்க வேண்டாம். என்ன எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நான் காட்டிக்கிறதுக்கா? அதுக்கு நீ வந்து ஒரு ஆன்மீக அரங்கத்தை வச்சு நீ உன் பட்டிமன்றத்தை வச்சுக்கோ. சட்டமன்றத்தை வந்து என்ன பண்ண ஆன்மீக பட்டிமன்றமாக ஆக்காதீங்கன்னு தான் என்னுடைய இதை சொல்கிறேன். என்ன ஆக்கப்பூர்வமான விஷயம், என்ன அடுத்த திட்டங்கள், எப்படி தமிழ்நாட்டு கடனை அடைக்கலாம், இந்த மாதிரியான விஷயத்தை பேசுகிறத விட்டுட்டு இதை வந்து என்ன ஒன்றுனா வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா 10 லட்சம் கோடின்னு போனால் சட்டசபையில் வந்து பார்ப்போம்னா ஆக்கப்பூர்வமாக எதுவுமே நடக்கலை சார். எவன் என்ன பேசும் அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் தான் சார் இன்றைக்கி வந்து இருக்குது. மக்கள் தான் சார் ஏமாளி ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், பல இஸ்லாமிய அமைப்புகள், பல இஸ்லாமிய இளைஞர்கள் நான் வந்து நம்ம சமூக வலைதளங்களை பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ இன்னும் சில நாட்களிலே ஏன் மாற்றி திமுக இல்லாமல் மாற்றி ஓட்டளித்தீர்கள் என்று வருத்தப்படுவீர்கள். முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதிக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று உங்கள் மனம் வருத்தப்படும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இஸ்லாமிய இளைஞர்கள் பலரும் இஸ்லாமிய அமைப்புகள் சிலரும் சொல்கிறாங்க. திமுக ஆட்சி இருந்தால் மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு, வேறு எந்த ஆட்சி வந்தாலும் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. நீ எப்படி இந்த விஷயம் பார்க்குறீங்க? தயவு செய்து இதை நீங்கள் திருத்திக்கணும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் உண்மை என்னன்னு வந்து தெரிஞ்சிடும். இது வரைக்கும் அரசியல் வரலாறுல இல்லாமல் எல்லா மசூதிகளுக்கும் வந்து ஒரு நோட்டீஸ் சர்வ் ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்று கேட்டுங்க, சர்க்குலர் பாஸ் ஆச்சு. அந்த சர்க்குலரில் என்ன சொன்னாங்க தெரியுமா, இனி வந்து ஜமாத் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு சாதகமாக நடந்துக்காது. உங்கள் தொகுதிக்கு எந்த எம்எல்ஏ வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீருமோ நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்கலாம். இதை வந்து போட்டாங்க சார் ஃப்ரைடே அன்னைக்கு. சார் நான் வந்து திருவண்ணாமலையில் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அந்த மசூதியில் இருக்கும்போது வந்து வாசித்தாங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து தமிழ்நாடுடைய நிறைய ஜமாத்தோட கணக்கில் இருக்கிறேன். அவங்க வந்து என்ன இப்படி நீங்கள் இங்கே விவாதம் பண்ணுறீங்களோ அவர் வந்து அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நான் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க வந்து என்னன்னா வெளியில் வந்து சொல்ல அவங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறீங்கன்னா வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு 10 பேர் வச்சு நீங்கள் பேசிங்கன்னா அப்போ நான் கேட்குறேன், தவறாக நினச்சிக்குவேன் சார், அப்போ உங்கள் சேனலில் யாருமே வந்து பேசுறது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் படிக்காமல் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அந்த கருத்துடைய வலிமை என்னன்னு வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேசுகிறாங்க சமூக வலைத்தளத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இப்போ நீ வந்து புதுசாக கவர்மெண்ட் கூட அரசுக்கு எதிராக வந்து பேசினா வந்து கைது பண்ணணும்னு சொன்னாங்க. அது தவறான கருத்து. இதை தான் வந்து திராவிட மாடலில் திமுக வந்து பண்ணின்னு இருந்தாங்க. 12 மணி 2 மணி ஆனாலும் கைது பண்ணாங்க. ஸோ சமூக வலைத்தளங்களில் பேசுகிறத வச்சுட்டு இப்போ கூட சொல்கிறேன் கேட்டுங்க சார், நல்லது என்னமோ அது எடுத்துக்கங்க, கெட்டதை வந்து தூக்கி போடுங்க.
இஸ்லாமியர்கள் வந்து ஏன் உண்ணா வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்து எத்தனை சதவீதம் ஓட்டு வந்தது நீங்கள் சொல்கிறீங்க சார்? எந்த பின்புலமும் இல்லாமல் 35% வாங்கின விஜய்க்கு மைனாரிட்டியுடைய ஓட்டு தான் ஊந்துருக்குது. எத்தனை பேர் இது பண்ணுவீங்க? திமுக மைனாரிட்டி, பட்டியலின மக்கள், பெண்கள், இளைஞர்கள் ஓட்டு தானே. 18% வந்து மைனாரிட்டியில் வந்து அதிகபட்சம் 3%, 4% தான் சார் திமுகவுக்கு போச்சு. மீதி வந்து பார்த்தோன்னா 13-14% வந்து நீங்கள் பார்த்தோன்னா விஜய்க்கு தான் போச்சு. ஏன்னா விஜய் வந்து சரியான முறையில் வந்து அறுவடை பண்ணிட்டார். இது உண்மை நான் சொல்கிறது. அதிருப்தி வந்து திமுக மேலே எக்கச்சக்கம் இருந்தது 2024லையும். ஜமாத்தும் சொன்னாங்க. அந்த நேரத்தில் இதே வந்திருந்தாங்கன்னா போட்டிருப்பாங்க. இப்போ வந்து மாற்று அரசியல், அதாவது ஒரு புதுமுகம் உள்ளே வந்ததால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து விஜய் கட்சியில் இருக்கிறவங்க கூட வந்து எத்தனை பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க சார். ஒரே விஷயம் சொல்லிட்டுங்களா, நான் ஏற்கனவே பதிவு பண்ணது தான். சமுதாயத்தில் வந்து மைனாரிட்டி இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி திமுகவில் வந்து நீங்கள் என்ன போட்டாலும், இன்றைக்கி அதிமுகவில் ஒரு முஸ்லீம், பிஜேபியில் ஒருத்தர் கூட கிடையாது. விஜயில் வந்து பார்த்தோன்னா 13 இஸ்லாமியர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதனால் ஒன்றுனா வந்து அப்போ நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சார். கொடுக்காம வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ப்ளேம் பண்ணுறது என்னால் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கும் சொல்கிறேன், பிஜேபியை வெறுக்கிற முஸ்லீம்ஸ் கிடையாது சார். கரெக்ட் சார். ஆனால் பிஜேபி நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபியில் பார்த்தீங்கன்னா இந்த 27 பேரும் கூட ஒரு முஸ்லீம் கூட இல்லையே. நான் அதை தான் சார் சொல்ல வரேன். தயவுசெய்து ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, அதை தான் நான் வந்து வைக்கிறேன். நீங்கள் சரியான பாயிண்ட்டை கேட்டிங்க. இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. நீங்கள் பிஜேபியில் போய் சேர்ந்து 10 வருஷம் ஆகுது. ஆனால் பிஜேபி வந்து உங்களுக்கு வந்து எந்த பொறுப்பும் கொடுக்கல. இன்றைக்கி ஏன் எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லைன்னு சொல்லும் போது ஒரே விஷயம் சொல்லிட்டுங்களா, பிஜேபி கண்ணோட்டத்தில் என்னன்னா, இஸ்லாமியர் வந்து பிஜேபி முஸ்லீம்ஸுங்க இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு சீட்டு வீணாக போயிடுமோன்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. அது கிடையாது. அது வாய்ப்பு கொடுங்கன்னு நான் ஏற்கனவே முன்னாள் மாநில தலைவர்கிட்டையும் வந்து வச்சேன். இப்போ இருக்கிற நயனார்ட்டையும் கோரிக்கை வச்சது வந்து நீங்கள் கொடுங்க. எப்படியும் வந்து தோக்க போகிறோன்னா முதல் முறை தோப்பாங்க, அடுத்த முறை சக்ஸஸ் வரும். அங்கே முக்கியத்துவம் வந்து இல்லாத இடத்துல வந்து இப்போ அதை தான் கேட்குறாங்க. உனக்கு வந்து அங்கே நான் வந்து 10 வருஷமாக அங்கே தான் மோடியின் படை வீரடா. இப்போ கூட சொல்கிறேன், மோடிக்காக தான் இது பண்ணுறேன், பதவிக்காக நாங்கள் வரல. நீங்கள் பதவி கொடுக்கலனாலும் வந்து எங்கள் சமுதாயத்துக்கு என்ன நல்ல திட்டங்களோ வந்து இன்றைக்கி பார்ப்போம்னா இந்தியாவிலேயே வந்து பார்ப்போம்னா தமிழ்நாட்டில் வந்து போனால் முஸ்லீம்கள் அதிகமாக லாபம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதே பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் எனக்கு எத்தனையோ பேர் சார் சொல்லணுன்னா நிறைய பேசலாம் சார். இதே 2019 உங்கள் சேனலில் நான் பேசிக்கிறேன் முத்தலாக் விஷயத்தில். இன்றைக்கி அந்த முத்தலாக் விஷயத்தை நான் திருவண்ணாமலை முஸ்லீம்ஸ் மத்தியில் பேசும்போது சார் நம்ம அந்தளவு கைத்தட்டல் சார், வரவேற்பு கொடுத்தாங்க. அப்பயே எனக்கு தெரிஞ்சுது, பாவிங்களா வந்து இத்தனை நாளாக வந்து நீங்கள் முஸ்லீம் பிஜேபிக்கு எதிரானவங்க, முஸ்லீம் பிஜேபி இல்லை, அவங்க உள் மனசுலேருந்து கைத்தட்டல். அதான் சார். இப்போ என்னென்னா, உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வழியில் எதையாவது ஒரு பார்லிமெண்ட்லேயோ இல்லை எம்எல்ஏவோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் கைத்தட்டுற இஸ்லாமியன் கூட வாக்கா உங்களுக்கு மாறும். இல்லைன்னா உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த திட்டம் தான் உங்களுக்கு மேலே இருக்கும். தமிழ்நாட்டு தலைவர்கள் தான் அது பரிந்துரை பண்ணணும். நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, இஸ்லாமியர்களுடைய நெருக்கமாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க சமுதாயத்துக்குனா தமிழ்நாட்டு நான் மறுபடியும் இந்த இடத்துல வந்து வலியுறுத்துகிறேன் எங்களுடைய தலைவர்களுக்கெல்லாம், அதாவது தயவு செய்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு பதவியை நீங்கள் கொடுக்கணும். அவங்க பார்லிமெண்ட்டில் போகணும், அவங்க ஒரு எம்எல்ஏ ஆகணும், அவங்க ஒரு மாவட்ட தலைவர் ஆகணும். அவங்கள வந்து ஒரு பேரம்பாடியில் வந்து இல்லை பிஜேபி உங்களை ஒரே சந்தேக கண்ணோடு இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கா? உண்மை சொன்னால் நான் வந்து நீங்கள் என்ன சங்கின்னு சொல்லுவீங்க. 10 வருஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. எந்த கட்சியிலையாவது இந்த மாதிரி பேசுனாங்கன்னா உடனே தூக்கி போட்டிருப்பாங்க சார். ஆனால் இது வரைக்கும் வந்து பார்க்க போனால் ஒரு கேள்வி கேட்டதில்லை. இதை பேசி முடிச்சுட்டு போனோடனே பாய் நீங்கள் நல்லா பண்ணீங்க, இது நான் சொல்லணும் சார், அந்த இடத்துல சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து உண்மையாலுமே பிஜேபி யாருன்னு தெரியல, உண்மையாலுமே ஆர்எஸ்எஸ்காரன் யாருன்னு தெரியல. பழகி பார்க்காம வந்து காதில் கேட்குறத வச்சு பேசுறதுக்கு நான் வரல. ஏன்னா நான் அதை ட்ராவல் பண்ணுறேன். அதனால் நான் வந்து அதை கன்வே பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் பிஜேபியில் தலைவர்கள் வந்து சிந்திச்சு நீங்கள் வந்து அடுத்தவங்க அதை தான் சொல்கிறேன். நேற்று வந்து விஜய் 13 பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது வந்து ஏன் பிஜேபி கொடுக்கல, என்னுடைய கான்செப்டே அதுதான். இன்றைக்கி வந்து உண்மையாலுமே சார் 12% வந்து இன்றைக்கி நான் எந்த தலைவரையும் கொச்சப்படல சார். பிஜேபி வந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தலைவர்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க சார். அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து பட்டி தொட்டிகள்லாம் வந்து கொடியேற்றி 12% எடுத்து வந்து விட்டார். நீங்கள் மோடி நீங்கள் உடனே சொல்லலாம், நம்ம எம்பி எலெக்ஷனில் மோடியோடைய ஃபேஸ்னா தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட தலைவர் வரணும்னு சொல்லி வந்து ஏங்கினவன் சார் இந்த முகமது அத்தாவுல்லா. அதிரடியான ஒரு தலைவர், தைரியமான ஒரு தலைவர், தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தலைவர். அது அண்ணாமலை வந்தார். 12% சொல்கிறேன் சார், நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் யார் மேலேயும் ப்ளேம் பண்ணல சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த 12%ல் 3% வந்தாங்க இல்லையா, அப்போ மீதி அந்த 9% யாருக்கு சார் போச்சு? திமுகவுக்கு இருக்கிற வந்து ஸ்டாண்டர்ட் ஓட்டு 20% அங்கே போயிடுச்சு. அதிமுகவுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஓட்டு 20% அங்கே போயிடுச்சு. பிஜேபிக்கு இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் ஓட்டு கண்டிப்பாக வந்து பிஜேபி சார்ந்தவன் திமுகவுக்கு போட்டிருக்க மாட்டான், அதிமுக போட்டிருக்க மாட்டான். அப்போது வந்து அந்த ஓட்டு யாருக்கு போச்சுன்னா டிவிக்கு விஜய்க்கு தான் சார் போச்சு. அண்ணாமலை வைத்த விதை அறுவடை செய்த விஜய். அது வந்து ஏன் ஒன்றா விஜய்க்கு அது அதிர்ஷ்டம் சார். இன்றைக்கி வந்து விஜய் இந்த மீடியா மூலமாக சொல்கிறேன், உண்மையிலுமே அவர் மனசுக்குள்ளே அவர் 40 சீட் ஜெயிச்சா பெரிய விஷயம் நினச்சிருந்தார். ஆனால் வந்து மக்கள் இன்றைக்கி சிஎம்மாக உட்காரச்சா விஜய் கூட கனவு காண்டிருக்க மாட்டார். அதெல்லாம் தான் வந்து அவர் வாக்குறுதியை வந்து அள்ளி கொடுத்தாரு. கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குதிரை பேரம்
இது பயங்கரமாக ஃபேமஸாக வார்த்தையாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் தமிழகத்தில் வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அங்கே அசம்பிளி வந்தால் மட்டும்தான் வார்த்தையை கேள்விப்படும். இப்போ பயங்கரமாக அதை கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து சட்டசபையிலே பலரும் பேசக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் லேடி கேப்டன் அப்படின்னு வரலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அது இல்லாமல் உதயநிதி கூட அந்த சோஃபா ஏன்பா போகுது, எல்லா கட்சிக்கு முன்னாடி ஒரு சோஃபா போகுது, இது வந்து புஷ்பா படம் மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லும்போது திருமாவளவன் மறுத்திருக்காரு. நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ண சோஃபா வந்திருக்குங்க அப்படின்னு. சிவி சண்முகம் ஆஃபீஸில் அது மாதிரி ஆர்டர் பண்ணி வந்ததா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பிரேமலதாக்கு பேசுறதுக்கு வந்து அந்த திராணி இருக்குதா சார்? அவங்க கேட்கவே முடியாது சார். அவங்க குதிரை பேரும் பேசினாங்கன்னா அப்போ இவங்க வந்து திமுக கிட்ட வந்து கூட்டணிக்காக ஒரு எம்பி சீட்டு 10 எம்எல்ஏ சீட்டு ஸ்வீட் பாக்ஸ்லாம் அவங்க பேரம் பேசலையா? அரசியல் வியாபாரி சார். அவங்க எப்படி சார் வந்து அந்த இடத்துல சட்டசபையில் வந்து கேட்கலாம்? அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து நீ வந்து ஆட்சி நடத்தணும் வந்து உனக்கு என்ன அருகதை இருக்குது? அப்படி பார்க்க போனால் நீங்கள் அந்த இடத்துல கேட்கக்கூடிய அந்த இது கிடையாது. ஒன்று இப்போ சோஃபான்னு வந்து நான் வரேன் சார், தயவு செய்து. இங்கே நிறைய பேருக்கு புரியல சோஃபான்னு சொல்லும்போது. புஷ்பா படம் என்னடா சோஃபா, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஏன்னா இந்த புஷ்பா படத்தில் வந்து பார்த்தோம்னா சோஃபாவில் பணம் கட்டுக்கட்டாக வந்து இது பண்ணின்னு போனாங்க. நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்புன கதையாக உதயநிதி ஸ்டாலின் சோஃபா போய் அமைச்சு ஏதோ பின்னாடி போகணுன்னு சொன்னாங்கல்ல. இப்போது அது எங்கே போயிருந்து போனால் டிவிகே தலைவர் திருமாவளவன் ஆஃபீஸுக்கு போயிருக்குது. அப்போ வந்து மீடியா திருமாவளவன் சூப்பராக சொல்கிறாருங்க, உதயநிதி எங்களை சொல்ல, அப்போ உங்களை சொல்லனா வேறு யாரை சொல்கிறாரு? நான் கேட்குறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து என்னன்னா வந்து ஒரு விசிகாவுடைய தலைவரான போது எனக்கு ஆஃபீஸ்க்கு சோஃபா வரும்போது நீ எப்படி நீ கேட்கலான்னு சொல்லி சரியான ஆம்பளையாக இருந்தால் அந்த இடத்துல வந்து உதயநிதியை பார்த்து கேட்டிருக்கணும் திருமாவளவன். ஆனால் கேட்க சிவி சண்முகம் ஆஃபீஸுக்கும் போயிருக்காது சார். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ கூட்டணி கட்சி யாருடைய கூட்டணி கட்சி? இன்னைக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன், டிவிக்கு ஆதரவு கொடுக்கலனா குடியரசு ஆட்சி வந்துடும் நீ தான் சொல்கிறேன். அப்போ குடியரசு ஆட்சி வந்துடும் சொல்லும் போது நீ வந்து உன் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களை வந்து என்னன்னா அவங்கெல்லாம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டாலின் சொல்லாமல் நாங்கள் போக மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ உள்ளே போனாங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து பேரம் நடத்தப்பட்டதா இல்லையா? அப்போ நான் எடுத்துக்கலாம் குதிரை பேரம் இது. இன்றைக்கி ஏன் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து காமனாக ஆகிட்டாங்க? ஏன் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அவங்க எதிர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காமன் அவங்க வெளிநடை பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ நீ வந்து இது கொடுத்தா இப்போ நான் கேட்குறேன், இந்த 10 பேர் 105 எம்எல்ஏவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்றைக்கி சட்டசபையில் எந்த ஒரு இதுவுமே என்னை வந்து நிறைவேற்ற பண்ண விட மாட்டாங்க. விஜய் வந்து இப்படி இருந்தார், 105 சீட்டு எனக்கு வந்து இல்லை, என்னால் வந்து மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல. அப்போ மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்க, நான் மக்கள் மன்றத்துக்கே போகிறேன், உங்கள்கிட்டலாம் நான் வரணும்னு அவசியம் இல்லை. நீ தீய சக்தின்னு போனவன் தானே. அப்போ தீய சக்தியை சேர்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து நீ கூட்டணி வச்சதால் தான் இவ்வளோ விமர்சனம். இன்றைக்கி சோஃபா போனதால் வந்து இதே வந்து உதயநிதி வந்து ஏன் இவரை பார்த்து கேட்கல திருமாவளவனை, எப்படியா நீ சோஃபா வாங்கினேன்னு சொல்லி. ஏன்னா அவனை வந்து சொல்கிறது, அவன் இவங்கள சொல்கிறது, இதுதான் வந்து பாலிடிக்ஸ். இந்த சோஃபா விஷயத்தில் வந்து கேட்குறேன். அடுத்தது அவர் சொல்கிறார் அந்த இடத்துல, அதாவது இவங்க வந்து என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னால், எக்ஸ்சேஞ்ச் பண்ணதே உங்கள் கூட்டணி கட்சிக்காரங்க தான். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து என்னென்னா, நாங்கள் 15ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டு மக்கள் அந்த 1000 ரூபாய்க்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போய்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்து 28 மாதம் கழிச்சு தானே கொடுத்தீங்க. நீ பேசலாமா அதை? இப்போ வந்து நான் கேட்குறேன், அதை விஜய் வந்து நீ கொண்டு வந்த ஆட்சியில் கொண்டு வந்ததை 1000 ரூபா வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வரவு வச்சுட்டாரு. நியாயமாக வச்சுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் 1000 ரூபா கொடுத்தாரு. ஒரே விஷயம், விஜய் எல்லாம் எவனுக்கும் வந்து பயப்பட மாட்டார் சார் எனக்கு தெரிஞ்சு. நல்லா மக்கள் பலம் இருக்குது சார் அவர்கிட்ட. இப்போ அந்த இடத்துல போகும்போது அவர் நீ கொண்டு வந்த திட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ இதுக்கப்புறம் நீ வந்து 3 வருஷம் கழிச்சு தான் நீ கேட்கணும். 2500 ரூபா எப்போ கொடுத்தணும், எப்போ கொடுப்பேன் நீ கேட்கணும். உனக்கு அங்கே திராணி போயிடுச்சு. இப்போ நான் கேட்குறேன், அம்மா கொண்டு வந்த கிளினிக் என்னாச்சு? தாலிக்கு அது என்னாச்சு? இன்னைக்கு 10 ரூபா பாட்டில் மினரல் பாட்டில் அம்மா கொண்டு அது என்னாச்சு? இன்னைக்கு எத்தனை அம்மா உணவகங்களை மூடினீங்க? ஏண்டா நீ எல்லாத்தையும் மூடிடுவேன். சிலிண்டருக்கு மானியம், பெட்ரோலுக்கு மானியம், இது போல விஷயம் எதுவுமே நீ பண்ணலை. நான் வந்து ஹானஸ்டாக கேட்குறேன் சார். இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், அவங்க கொடுத்த வாக்குறுதி தான் இருந்தேன். நீ கேட்கறதுக்கு திராணியே கிடையாது. நீ வந்து ஒரு முதலமைச்சரை, நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் வந்து இது அரசியல் ரீதியாக பேசல. புதுசாக ஆட்சி எடுத்துக்கன்னா அவங்களுக்கு தேவை அவகாசம். விஜய் ஒரே ஒரு விஷயம், அவர் ஆட்சிக்கு வரமாட்டாருன்னு சொல்லி அவசரப்பட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வரும்போது 200 யூனிட் வந்து 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து சொல்லிட்டாரு. மக்கள் எதிர்பார்க்கல சார். மக்கள் இன்னி கூட எதிர்பார்க்கலன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க சார். ஐயா, நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை வாக்குறுதி கொடுத்துட்டேன், இப்போ நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுறேன், ஆனால் எனக்கு அவகாசம் வேணும். எந்தெந்த துறையில் என்னென்ன வந்து இதுவாக இருக்குது ஏன்னா பார்க்கல, எனக்கு அனுபவம் இல்லை, நான் புதுசு. மக்கள் மன்றத்துக்கு போங்க சார், மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நீ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு யாரும் கேட்கல. நீ லா அண்ட் ஆர்டர் மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. நீ வந்து சாராயம் டாஸ்மார்க் பாலியலுக்கு ஆளானவங்களை வந்துட்டு நீ கண்ட்ரோல் பண்ணு. மக்கள் முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இதற்கு யார் பார்க்க போனால் இந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க யாரும் வந்து நிலைக்க விட மாட்டாங்க சார். நான் இன்றைக்கும் சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், இப்போ விஜயை வந்து ஏன் திமுகவுடைய பி டீம் நான் சொல்லக்கூடாது? ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க பிஜேபியோட பி டீம்ன்றாங்க சார். நீங்கள் திமுகவோட பி டீம். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் சார், தயவுசெய்து ஒன்றே சொல்கிறேன். நான் மக்கள் மன்றத்திலே கேட்குறேன், தீய சக்தி சொன்னது நீங்கள்.
அந்த தீய சக்தி வீட்டுக்கு போனது நீங்கள். ஏன்னா ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் போனீங்க. இதே வந்து உங்கள் மு.க. ஸ்டாலின் வந்து கையை பிடிச்சின்னு உள்ளே போனீங்க. அங்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கையை பிடிச்சின்னு வெளியே போகணும் வந்து சொல்லலை. இதே நீ தீய சக்தி சொன்ன அந்த கூட்டணி கட்சியோட இது பண்ணா எப்படி சார் பிஜேபி உள்ளே கொண்டு வருவீங்க? என்ன நான் கேட்குறேன், ஒரு சீட்டு இல்லைனாலும் பிஜேபி நினச்சா முடியாதா? என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் பிஜேபியை வந்து என்னால் பின்கது வழியாக வரதுக்கு விருப்பப்படலை. இன்றைக்கும் சொல்கிறேன், என்றைக்காக இருந்தாலும் வந்து இவங்களுக்கு கொடுத்த ஆதரவை வந்து அவங்க வந்து என்ன திரும்ப பெறுவாங்க. விஜய் வந்து ஒன்றே ஒன்று சொல்லிட்டுங்களா, உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டசபையில் கேட்டதுக்கு அந்த இடத்துலையே வந்து விஜய் எதிர்த்து பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு மக்கள் செல்வாக்கில் இருக்கும். ஆனால் அவரை இமேஜை காலி பண்ணணும்னு சொல்லி திமுக அவர் என்ன பண்ணால் அடுத்த ட்விட்டரில் தான் பதில் சொல்கிறார். ரொம்ப பெரிய இது சார். நான் ஒரே விஷயத்தை ஆனஸ்ட்டாக கேட்குறேன், எப்படி இருந்தால் அந்த மாதிரி அவர் வந்து பேசலாம்? நீ ஆதரவு கொடுத்த குடியரசு இதுனா நீ அது வந்து என்னன்னா திரும்பி சொல்லி காட்டி செருப்பால் அடிப்பியா? நான் உண்மையிலுமே சொல்லட்டுங்களா, விஜய் இந்த நிமிஷம் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வெளியே அந்த ஆதரவு வேணாம்னு சொல்லிடுங்க. இல்லை சார், ஒரு சிவி சண்முகம் சப்போர்ட் வந்தப்பறம் அது மாதிரி பண்ணுவாரோ சார்? இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லணுன்னு, அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் நான் போகல. ஆனால் இந்த இடத்துல நான் நினைவூட்ட விரும்புகிறேன். 2021 அதிமுக வந்து பிஜேபியும் கூட்டணி வச்சுக்கும் போது தோத்த உடனே வந்து வெளியில் வந்து சொன்ன ஆள் வந்து ஏன்னா சிவி சண்முகம் சொன்னது நாங்கள் பிஜேபியால் தோத்தோன்னு சொன்னாங்க. அது வந்து ஒன்றும் கேட்டால் அது கட்சி விதிமீறல். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஏன்னு கேட்கல. இன்றைக்கி வந்து பார்க்கணும்னா கருமான்னு ஒன்று இருக்குது. ஒருத்தருடைய பள்ளத்தை தோண்டினாங்க, அந்த பள்ளத்தில் அவங்களே விழுந்துட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல சார், எந்த பிரிவினை ஏற்படல. ஆனால் இன்றைக்கி வந்து அதே வந்து சிவி சண்முகம் நேற்று சொல்கிறாரு, எந்த கட்சியும் நான் கூட்டணி இல்லைன்றாங்க. ஏன்னா பிஜேபி தலைவர்கிட்ட நான் விட்டுறேன், எங்களுடைய மாநில தலைவர் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் சிவி சண்முகத்தை நம்பி போனால் மறுபடியும் ஒரு பெரிய ஒரு பேரிழப்பை வந்து சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். பிஜேபி தமிழ்நாட்டில் மறுபடியும் வந்து வலிமையாக வரணும்னா அண்ணாமலை வரணும். இனி வருங்காலத்தில் வந்து பார்ப்போம்னா வந்து டிவிகேக்கு எதிராக கட்சி பிஜேபி தான். அண்ணாமலைக்கு வந்து எதிர்த்துனீங்கன்னா இன்றைக்கி விஜய் தான். இவங்க 2 பேருக்குள்ளே தான் போட்டியாக இருக்கும், இந்த 2 கட்சிக்குள்ளே தான் போட்டியாக இருக்கும். தவிர இனி நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த திராவிடங்களும் ஒன்றும் பண்ண முடியாது சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரன்சி, இவர் அன்றைக்கி சொல்லிட்டார் நான் டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட் தருவேன் அப்படின்னு. விஜய் அவர்கள் அந்த பதவி ஏற்போத போதே ஒரு பெரிய அரசியல் மேடையில் பேசுகிறது, சினிமா ஆக்ஷனோட பேசிட்டார். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பவர் சென்டர் இருக்காது, நான் ஒருத்தன் தான், மற்றவங்க மாதிரி பவர் சென்டர்ஸ்லாம் இருக்காதுன்னு வேறு சொன்னார். பட் இப்போ எல்லாருமே சொல்கிறது இப்போ 4-5 பவர் சென்டர் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜினா ஒரு பவர் சென்டர், ஆனந்த் ஒரு பவர் சென்டர், அப்புறம் இவரே ஒரு பவர் சென்டராக இருக்கும். இவர் உறவினர்கள் சில பேர் இருக்கலாம் பவர் சென்டராக தெரியாது. ஸோ பவர் சென்டர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போது அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது, லாட்ரி ஆதிக்கம் மீண்டும் தமிழகத்திலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார்? பவர் சென்டர்னு சொன்னேன்னா ஒரு பப்ளிக்காக வந்து நான் சொல்ல போனேன்னா வந்து நிச்சயமாக வந்து விஜய் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அவர் வந்து 70 ஆண்டு காலம் வந்து திராவிடங்கள் ஆட்சி பண்ண இடத்துல ஒரு புதுசாக வரும்போது வந்து அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதட்டம் இருக்கும் சார். தயவுசெய்து வந்து அவர் சட்டசபையில் பேசும்போது நீங்கள் வேணால் பார்த்தீங்க, அவர் பாடி லாங்குவேஜை பாருங்கள், அவர் அப்படின்னு இருக்கிறாரு. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா திமுகவில் வந்து பார்ப்போம்னா 5 வல்லுநர்களை கொண்டு வந்து 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன் வச்சாங்க. ஸோ 10 லட்சம் கோடி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த லாட்ரி மார்ட்டின் வந்து பார்ப்போம்னா வந்து எடப்பாடி பழனிசாமி இதில் தான் இருக்கிறார், இவர் மருமகன். ஆனால் அவர் ஸ்டேட்மெண்ட் ஒன்று நேற்று வந்து கொடுத்துருக்காரு, நான் அதையும் வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல விருப்பப்படுறேன். இந்த ஆட்சி எந்த எதிர்கட்சியாக இருக்கிறவங்க மேலாம் வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லும் போது இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி அப்போனா வந்து பார்ப்போம்னா உள்ள எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இன்றைக்கி எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு திமுகவில் இருக்கிறாங்க, ஏன் நீ நடவடிக்கை எடுக்க மாட்டேன்ற? அந்த தைரியம் ஏன் இல்லை? ஏன்னா இந்த இடத்துல ஆதவர்ஜுனா கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு வந்து ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனால் வந்து அந்த நல்லாட்சி கொடுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து அவரை விரும்பி, இன்றைக்கி விஜய் ஒரு ஆள் தான், மற்றவங்களாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பவர் சென்டர்லாம் இல்லை, ஒன்லி 1 பவர் சென்டர் வந்து பப்ளிக் தான் விஜய்க்கு. விஜய் பண்ணார்னா அந்த கிரீடம் வந்து அவர் தலையிலேயே நிரந்தரமாக இருக்கும். பண்ணலைன்னா வந்து அதே மக்கள் வந்து கிரீடத்தை இறக்க போகிறாங்க. இன்றைக்கி அவங்கள சுற்றி வந்து பார்க்கணுன்னா வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாலேயோ நீங்கள் சொல்கிற பிஜேபியாலெலாம் எந்த கட்சியால் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை. இன்றைக்கி புதுசாக வந்து அந்த எம்எல்ஏக்களை நியமித்தாங்கன்னா அவங்களே தூங்கி இருந்தவனை தட்டி எப்பிட்டு நீ எம்எல்ஏ ஆகிட்டேன்னு சொன்ன நிலைமை. ஸோ அவன் ஒரு மினிஸ்டர் ஆனானா அவன் மினிஸ்டர்னு அவனுக்கே தெரியறதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்போ வந்து எங்கே பண்ணுவாங்கன்னா அந்த வந்து ஒன்றும் அனுபவம் தெரியாதவன் அவசரப்பட்டு ஏதாவது விஷயத்தில் மாட்டுவான். நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க, ஊழலில் மாட்டுவான், நிறைய விஷயத்தில் மாற்றத்துக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களாம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன தப்பும் வந்து உங்கள் தலைவரை பாதிக்கணும்னு வந்து மறந்துடாதீங்க சார். இன்னொரு விஷயம், நம்ம இந்த சனாதனம் இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரத்தன் பண்டிட் அவரை வந்து அவரோட ஸ்பெஷல் ஆஃபீஸராக அறிவித்தாங்க. அப்போ எல்லாமே சொன்னாங்க நம்ம சனாதனத்தை இருக்கிறோம், ஆனால் சனாதனத்தை இருக்கக்கூடிய ரத்தன் பண்டிட்டே நீ ஆஃபீஸராக ஆக்கிருக்கலேன்னு மிகப்பெரிய அழுத்தம் பிரேமலதா போன்றவர்கள் சொல்ல அவர் கம்யூனிஸ்டுகள்லாம் அழுத்தம் கொடுக்க அடுத்த நாளே அவர் நீக்கிட்டார். இப்போ அதே ரத்தன் பண்டிட் ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது
2029 வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு வந்து அவர் ஜாதகம் குறைந்து விட்டு விஜய் வந்து அப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சார் நான் 2 ஆங்கிளில் பார்க்குறேன். அஸ்ட்ராலஜர்களை பற்றி நம்ம தவறாக சொல்லணும்னால இன்னைக்கு எந்த அரசியல்வாதியும் வந்து அஸ்ட்ராலஜர்கிட்ட போகாத அரசியல்வாதியே கிடையாது. ஆமாம். ஒன்று இப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அரசு சிறப்பு பிரிவில் வந்து அதிகாரியாக போடும், அது தவறு சார். அதாவது உங்களுடைய ஆசான குருவை நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சு அழகு பார்க்கலாம். ஆனால் அதை கேட்குற வந்து உரிமை வந்து இது பிரேமலதாக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ கம்யூனிஸ்ட்டுக்கோ கிடையாது. நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் திண்டுக்கல் லியோனி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாட்டு பாடிக்கிட்டு பட்டிமன்றத்தில் இருந்தவர். அவரை தூக்கின்னு வந்து இங்கே தமிழ்நாடு பாடக நூலில் தலைவராக்குனீங்களா இல்லையா? அதை கேளுங்க. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன உடனே அவர் என்ன பண்ண அடுத்த செகண்ட் நீக்கினாரா இல்லையா? ஆனால் நீங்கள் அதை பண்ணலையே. இப்போ ஒரு தவறை சுட்டி காட்டவுடனே திருத்திக்கிட்டு பண்ணார். அதை வந்து நம்ம எடுத்துக்கிறது நான் நல்ல விதத்தில் எடுத்துக்கிறேன் சார். உடனே வந்து பயந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டாரு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. இது அரசியல் சார். இது முழுக்க அரசியல். ஏன்னா அவர் அக்னாலேஜ் பண்ணுறாரு. ஏன் சார் ஒரு கோட் சூட் போட்டு இனி அரசியல் வரலாறுலையே நான் விஜய்க்கு மறுபடியும் சொல்கிறேன் சார், நான் விஜயோட சப்போர்ட்டர்லாம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாமானியம் வந்து ஒருத்தன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லை சார், எந்த மன்னர் பரம்புலேருந்து வரல சார். இன்றைக்கி 34% கொடுத்தனா வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு. மொத்தம் 5.5 பேரில் வந்து 4,90,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. விஜய்க்கு வந்து 1,70,00,000 பேர் தான் வந்து ஓட்டு போட்டாங்க. 35% தான் அவனை லைக் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். அதே திருப்பி கேட்குறேன். 35% வந்து அவன் அப்பா முப்பாட்டம் பேர் சொல்லாமல் சிங்கிளாக வந்து ஜெயித்தவன். நீ உன் அப்பன் பேரையும் தாத்தா பேர் வச்சு தானே நீ வந்த. இன்றைக்கி 35% அவன் கட்சியை வந்து ஆதரிக்கிறாங்கன்னா உன் கட்சியை தூக்கி வச்சாங்களே, ஏன் அதை பற்றி பேசலை? முதல்ல உன் முதுவை பாடுறா. அடுத்த முதலாக நீ வந்து பார்க்க வேணாம். அதாவது எந்த பின்புலம் வராத ஒரு விஜய் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவகாசம் கொடுக்கணும். அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ஒரு துறையிலே வந்து இது பண்ணுறாரு. நாங்களும் அமைதியாக, நானும் அரசியல் தவறுனா தவறுன்னு எடுத்து வைப்பேன். ஒரு 6 மாதம் அவர் கொடுக்குற வாக்குறுதி நான் இந்த இடத்துல மறுபடியும் எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன். 2024 2025 வந்து தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே மறுபடியும் சொன்னால் 4.35 லட்சம் கோடி. ஆனால் விஜய் வந்து கொடுத்த மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி வந்து 12 லட்சம் கோடி. நான் இது பேப்பர்லேயே வந்து தான் வந்து காட்டுறேன். அப்படி இருக்கும்போது வந்து அவருடைய வாக்குறுதி வந்து அவரால் நிறைவேற்ற முடியாது. ஆனால் ஒன்றே முடியாது, அதே சாத்தியமில்லைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஐஏஎஸ், நல்ல ஐபிஎஸ், லா அண்ட் ஆர்டர் இது போன்ற ஒரு துறையிலையும் வந்து ஊழல் நடக்காமல், டெண்டர் வந்து தெரிஞ்சவனுக்கு கொடுக்காம எங்கெல்லாம் சேமிப்பு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சார், நான் ஒன்று சொல்கிறேன். இந்த 10 லட்சம் கோடி வந்து பார்ப்போன்னா விஜய் இந்த அடுத்த இதில் வந்து பண்ணால் ஒரு 50-50 வந்து அடைப்பார். முடியாதது ஒன்றும் இல்லை. ஆனால் அது விஜய் கையில் இருக்குது. விஜய் எப்படி கொண்டு போகிறாருன்னு சார். இன்னொரு விஷயம், அந்த 2029 வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? 3 வருஷம் இருக்குது சார். ஏன் சார் ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடியே 2,500 ஏன் கொடுக்கல, இதை ஏன் பண்ணலை, அதை ஏன் பண்ணலை, வாக்குறுதி கொடுத்தோன்னெல்லாம் விட்டீங்க. ஆனால் ஒருத்தன் வந்து சிங்கிளாக வந்திருக்கிறான். 22 கூட்டணி கட்சியை சேர்ந்த திமுகவில் வந்து எதிர்த்து நின்றுருக்கிறான். எனக்கு எதிரி அவன் சொல்லியிருக்கிறான். இருந்தாலும் என்ன பண்ணானா வந்து அரசியல் நாகரிகத்துக்காக நீ வீடு அவன் வந்து அவங்க வீட்டில் போயிட்டு மரியாதை நிமித்தமாக பண்ணும் போதும் நீ என்ன சொல்லிட்டேன்னா அந்த இடத்துல நாங்கள் போட்ட பிச்சையில் நீங்கள் ஆட்சி பண்ண தவறு சார். அது நீ அப்படின்னா நீ கொடுத்துருக்கக்கூடாது சார். எப்படி தெரியுமா சார், இது நான் சாப்பாடை போட்டு சொல்லி காட்டின கதை சார். இது இதோட ஒரு கேவலம் கிடையாது சார் அரசியலில். ஒரு நாகரிகமான அரசியல்வாதி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வீடு அது வரவேற்கிறேன் சார். அவருக்கு ஆதரவு கொடுங்க. ஆனால் ஒன்று கேட்குறீங்களா, திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்து அரசியல் பண்ணதோ இல்லையோ, ஆனால் எதிர்கட்சியாக வந்து சிறப்பான அரசியல் பண்ணோம். இனி பாருங்கள் எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். விஜய்க்கு ஆபத்தே வந்து திமுகவும் அவங்க கூட்டணி கட்சி தான். அதை விஜய் சுதாரிச்சுக்கிட்டா போதும். ஆனால் எந்த பிஜேபின்னு வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் காட்டுறாங்களா, இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தோடு வந்து ஒருங்கிணைந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வந்து விஜய் கொண்டு வரணும்னு நினச்சார்னா தயவுசெய்து இந்த இடத்துல ஈகோ மட்டும் பார்க்கக்கூடாது. விஜய் அப்படி பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டு கடன் அடைக்க முடியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். இதெல்லாம் விஜய் வந்து தயவுசெய்து பார்க்கணும். ஏன்னா விஜய் வந்து அடுத்தவங்க சொல்கிறது வந்து கேட்டார்னா விஜய் காலி. ஆனால் ஏன்னா அரசியல் பொறுத்த வரைக்கும் உங்களை தேர்ந்தெடுத்தது மக்கள். அந்த மக்களுக்காக யார் காலிலும் உங்களுக்கு தப்பு இல்லை சார். என்ன கேட்டால் ஏன்னா சார் நம்ம இந்திய மக்கள்கிட்ட காலில் விழுது தவறு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தவறு கிடையாது. ஏன் என்னை கேட்டால் நீங்கள் வந்து இவ்வளோ கடனில் இருக்கும்போது உங்களால் ஏதாவது ஸ்பான்சர் பண்ண முடியாமல் பண்ணுங்கள். இதை நான் வந்து அடைச்சிட்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறேன். மக்கள் வந்து நிச்சயமாக சொல்கிறேன் சார், தமிழ்நாட்டு மக்கள் வந்து சென்சிட்டிவ் தவிர. ஆனால் நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்னென்னா வந்து அது புரிஞ்சுக்கிற தன்மை நம்ம மக்களுக்கு இருக்குது சார். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டியில் மிக்க மகிழ்ச்சி. ஜெய்ஹிந்த் சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.